வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என நெல்லையில் எஸ்டிபிஐ மாநில தலைவர் முபாரக் பேட்டியளித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நன்னிலம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முபாரக் நெல்லை வந்தார். அவருக்கு கட்சியின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிருபர்களிடம் அவர் கூறியதாவது: தமிழகத்தில் திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத்திட்டங்களும் இந்த சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள வாக்குறுதிகளும் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள நிலவரப்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமைவது உறுதி. தமிழகத்தின் நலன், ஜனநாயகம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் கூட்டணிக்கே மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். தமிழகத்தை ஏற்கனவே வளர்ச்சியின் பாதையில் கொண்டு சென்ற அரசு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான ஆணையை மக்கள் வழங்கியுள்ளனர். இவ்வாறு அவர் தெரிவித்தார். அதோடு இப்பொழுது நிலவி வருகிற வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் மிகப்பெரிய பாதிப்பை இப்பொழுது எரிவாயு சிலிண்டரை வழங்குவதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்காலிகமாக அந்த போர் நிறுத்த சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருந்தாலுமே கூட இன்னும் அத்தியாவசியமான சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது இன்னும் குறையவில்லை. அந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் ஒன்றிய அரசு இதுவரை எடுத்துவிடவில்லை. இதன் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு பொருளாதார வளர்ச்சியை அது பாதிக்கும் என்பதாக தெரிகிறோம். எனவே ஏற்பட்டிருக்கிற ஒரு அசாதாரண சூழலில் ஒன்றிய அரசு விரைவாக செயல்பட்டு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிராதவாறு, அடித்தட்டு மக்கள் பாதித்திராதவாறு, அன்றாட சேவைகள் பாதித்திராதவாறு எரிவாயு சிலிண்டரை கட்டுப்பாட்டில் உடனடியாக குறைப்பதற்கான போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கோருகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.